ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் சம்மர் சீசன் 1 எபிசோட் 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பிளாக் குயின் குரூப் கிட்ட இருந்து காப்பாற்றுற பொண்ணுங்களாம் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ்னு சொல்லவும் நீங்க பார்த்து போங்கன்னு கெல்வின் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறான். உடனே கில்டு மாஸ்டரும் இதுக்கப்புறம் அவங்க சேஃபா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம நீ பொடிச்சு கொடுத்த பிளாக் குயின் குரூப்பை நாங்க ஜெயிலில் அடைச்சிட்டோம்னு சொல்றாங்க. நீங்க பண்ண ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் கிளம்புறேன்னு கெல்வின் சொல்லவும் நெக்ஸ்ட் எங்க போறீங்கன்னு மிஸ்ட் கேட்கறாங்க. உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு ஒரு கேம் விளையாட போறோம்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஒரு இடத்துல அந்த ஹீரோஸ்லாம் சேர்ந்து ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மான்ஸ்டர் அவங்கள விட பவர்ஃபுல்லா இருக்கனால எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கத சேரா ஃபிஷிங் பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு சைடு எஃபிலும் க்ளோத்தவும் சாப்பிடறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மான்ஸ்டர் கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்னு செட்சுனா சொல்றா. பார்த்தா அந்த மான்ஸ்டர் எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுது. உடனே கெல்வின் சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை அழிங்கன்னு சொல்றான். ஆனா அந்த மான்ஸ்டர் அதுக்குள்ள அவங்கள எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு அட்டாக் பண்ணிருச்சு. இதை பார்த்து கெல்வின் சோகமா இருக்கவும் நீ எதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறன்னு சேரா கேட்கறா. இவங்களாம் மெல்ஃபினா சூஸ் பண்ண ஹீரோஸ், அதான் ட்ரைனிங் கொடுக்கறன்னு கெல்வின் சொல்லவும் நீ இப்படி பண்றதுக்கு பதிலா அவங்க லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலே போதும்னு சேரா சொல்றா. நீ சொல்றது கரெக்ட் தான் கெல்வின் சொல்றதுக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு வழியா அந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டாங்க. லஞ்ச் ரெடி ஆகிருச்சு, சாப்பிட வாங்கன்னு எஃபில் கூப்பிடவும் ஏய் சோறுன்னு அந்த 4 ஹீரோஸும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப கூட அவங்கள சாப்பிட விடாம சேரா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கவும் நீ வேணா போய் ஃபிஷிங் பண்ணுன்னு கெல்வின் சொல்றான். அந்த டீமன் கிங் வரதுனால எல்லா மான்ஸ்டர்ஸோட பவர்ஸ்மே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு டோயா சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கிளாஸ்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நாங்க இங்க வந்துட்டோம்னு சொல்றான். அப்ப இவங்க எல்லாம் உயிரோட இருக்கும் போதே டெலிபோர்ட் ஆயிட்டாங்களான்னு கெல்வின் நினைச்சிட்டு இந்த மான்ஸ்டருக்கே நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, திடீர்னு எஸ் ரேங்க் மாஸ்டர் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா சேரா மட்டும் நான் ஒரு எஸ் ரேங்க் மாஸ்டரை புடிச்சிட்டேன்னு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இப்படிதான் ஃபைட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ டோயா இனிமேல் நான் ஃபைட் பண்ணும்போது டேஞ்சர்னு தோணுச்சுன்னா என் டீமோட சேஃப்டிக்காக நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட, இதுக்கப்புறம் டீமை ஒழுங்கா பாத்துக்கோன்னு சொல்றான். இப்ப அந்த 4 ஹீரோஸும் நாங்க கிளம்புறோம்னு சொல்லவும் சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு கெல்வின் 4 பேருக்கு ஒரு செயினை தரான். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஷிப்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க எஸ் ரேங்க் மாஸ்டரை அசால்ட்டா தோக்கடிச்சிட்டாங்கன்னு டோயா பேசிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ அந்த ஷிப்பை பார்த்துட்டு இருக்கவும் என்னாச்சு மாஸ்டர்னு ஜெரால் கேட்கறான். உன்னோட வில்லேஜ் அழிச்ச லிசியா என் பேரை நம்ம அட்டாக் பண்ணா ஜெயிக்க முடியுமான்னு கெல்வின் கேட்கவும் அது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல மாஸ்டர், நீங்க எனக்காக நிறைய ஹெல்ப் பண்றீங்க, தேங்க்ஸ் மாஸ்டர்னு ஜெரால் சொல்றான். என்னடா திடீர்னு சென்டிமெண்டா பேசுறேன்னு கெல்வின் ஜாலியா ஜெரால்ட ஒரு தட்டு தட்டுறான். மாஸ்டர் நீங்க ரொம்பவே நல்லவர், அந்த செயினை யூஸ் பண்றது மூலமா அவங்க பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எஃபில் சொல்லவும் அதுல ஒரு சீக்ரெட் ஃபங்க்ஷன் இருக்குன்னு கெல்வின் சொல்றதுக்குள்ள சேரா ஓடி வந்து நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு கில்டு மாஸ்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, நீ யாரையும் மீட் பண்ணணும்னு சேரா சொல்லவும் நம்ம எதுக்காக இங்க வந்தோம்னு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கான்னு கெல்வின் கேட்கறான். உடனே சேரா ஃபிஷிங்கா இல்ல அப்ப பீச்சுக்கா, அதுவும் இல்ல நம்ம இங்க வந்தது ரைஸ்க்காகன்னு கெல்வின் சொல்றான். இப்ப நம்ம டீம் ஒரு கேசல் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வில்லேஜ்ல இருந்த ஃபர்ஸ்ட் கிங்கும் உங்களை மாதிரி வேற உலகத்துல இருந்து வந்தவர் தான், அவர் தான் இந்த கேசல கட்டினார்னு ஜெரால் சொல்றான். சரி உள்ள போய் பாத்துருவோம்னு நம்ம டீம் உள்ள வந்து பார்த்தா எல்லாமே ஜாப்பனீஸ் ஸ்டைல இருக்கவும் கெல்வின் ஷூவை கழட்டிட்டு உள்ள போறான். உடனே எல்லாரும் அவன மாதிரி வந்து குயினுக்கு மரியாதை தர மாதிரி உட்காந்துருக்காங்க. உன்னை என் கண்ட்ரிக்கு வெல்கம் பண்றேன், என் பேரு சுபாகி ஃபியூஜி வாரான்னு சொல்லவும் என் பேரு கெல்வின் சொல்லிட்டு அவங்க பேரு ஜாப்பனீஸ் பேர் மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அங்க இருக்கிறவங்க இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ நோபலோட பொண்ணு மாதிரி இருக்குன்னு சேராவை பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோவும் திரும்பி பாக்குறான். என்னடா பாக்குற, நான் தான் டீமன் கிங்கோட பொண்ணாச்சுன்னு சேரா சொல்றான். அந்த பிளாக் குயின் குரூப்பையும் அந்த எஸ் ரேங்க் மாஸ்டரையும் அழிச்சு எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கவும் இந்த வில்லேஜ்ல கிடைக்கிற ரைஸை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேள்வின்னு சொல்றான். உடனே குயின் அது மட்டும் போதுமா, வேற என்ன வேணுமோ கேளு, நான் உனக்காக பண்றேன்னு சொல்லவும் எங்களுக்கு வேற எது மேலேயும் ஆசை இல்ல, நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும்னு கேள்வின்னு சொல்றான். இதை கேட்ட குயின் சிரிச்சுட்டு நீ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, அதுக்கு நீ காசுலாம் தர வேணாம், எப்ப காலி ஆகுதோ எனக்கு ஒரு லெட்டர் போடு, நான் திருப்பி அனுப்புறேன்னு சொல்லவும் நீங்க உண்மையாதான் சொல்றீங்களான்னு கேள்வின்னு கேட்கறான். அதெல்லாம் உண்மைதான், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை சாப்பிட்டுக்கோங்கன்னு குயின் சொல்றாங்க. அங்க சமைச்சு வச்சிருக்க ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு கெல்வின் ஷாக்லயே ரைஸ் எடுத்து வாயில வச்சுட்டு இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு கத்திட்டு இருக்கான். ஜாப்பனீஸ் ஸ்டைல் வைனை ஜெரால்டும் சேராவும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எஃபில் மட்டும் கெல்வினுக்கு ஜாப்பனீஸ் ஃபுட் பிடிக்கவும் அதுக்கான ரெசிபிலாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு கெல்வின் புக் படிச்சிட்டு இருக்கான். அப்ப எஃபில் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு மாஸ்டர்னு சாப்பாட டேபிள்ல வச்சுட்டா அதை நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு நீ ஜாப்பனீஸ் ஃபுட்டை நல்லா சமைக்க கத்துக்கிட்டேன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த குயினா அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கெல்வின் கேட்கவும் நான் என்னப்பா பண்றது, எஃபில் சமைக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல ஐடியா, நீங்க வேணா இந்த வில்லேஜ்லயே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்கன்னு குயின் சொல்லவும் அதெல்லாம் முடியாது, நாங்க கிளம்புறோம்னு கெல்வின் சொல்றான். நீ வேணா எனக்கு பர்சனல் கேர் டேக்கரா இரு, நம்ம 2 பேரும் வேணா ஜாலியா
எடுக்கலாம்னு குயின் சொல்லவும், ஆளை விட்டுருங்கடா, நான் உடனே கிளம்புறேன்னு கெல்வின் சொல்றான். நீ என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டியா? சரி ஓகே, உன் சிச்சுவேஷனை நான் புரிஞ்சுக்கிறேன், உங்களை ஸ்பெஷலா வழி அனுப்பி வைக்கிறேன்னு ஒரு டெலிபோர்ட் கேட் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப எஃபில் இதே மாதிரி அந்த ஹீரோஸ் அனுப்பியிருக்கலாம்னு கேட்கவும், அப்படி பண்றதுக்கு 2 வில்லேஜ் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும்னு குயின் சொல்றாங்க. எங்களுக்கு தான் பெர்மிஷன் இல்லையன்னு கெல்வின் சொல்லவும், உங்க ஐடி கார்டை செக் பண்ணி பாருங்க, லியோ ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு குயின் சொல்றாங்க. பார்த்தா அதுல ஒரு ரெக்க சிம்பிள் இருக்கு. அந்த கிழமை இதை பத்தி எதுவுமே சொல்லலையேன்னு கெல்வின் நினைச்சிட்டு அங்க இருக்க குயினுக்கு பாய் சொல்லிட்டு அவங்க வில்லேஜுக்கு போறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கெல்வின், வாட்டர் கண்ட்ரி குயினுக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு வெளியே பேசிக்கிறாங்கன்னு கிளார் கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு கெல்வின் சொல்றான். அப்ப எஃபில் இந்தாங்க மாஸ்டர்னு காஃபியை கொடுக்கவும், நம்ம ஹீரோ அதை குடிச்சிட்டு இன்னைக்கு ஷாப்பிங் போலாமான்னு கேட்கறான். உடனே கிளார் ஏதோ வெப்பன் வாங்க போறியான்னு கேட்கவும், அதெல்லாம் இல்ல, ஒரு வீடு வாங்க போறேன்னு அவன் டீம்ல இருக்க எல்லாரையும் அந்த வீடு முன்னாடி கூட்டிட்டு வந்திருக்கான். எனக்கு தான் பெரிய ரூம் வேணும்னு சேரா உள்ள ஓடிட்டு இருக்கா. உனக்கு எந்த ரூம் வேணும் எஃபில்னு கெல்வின் கேட்கவும், நம்ம ஒரே ரூம்ல இருக்கலாம் மாஸ்டர், அதுக்கு முன்னாடி நான் கிச்சனை பார்த்துட்டு வரேன்னு அவ்வளோ ஓடிடுறா. ஜெரால்ட் உனக்காக தனியா ட்ரைனிங் ரூம் இருக்குன்னு அவனை உள்ள அனுப்பி விடுறான். அப்ப க்ளோத்தோ அங்க வரவும் உனக்கு எந்த ரூம் வேணும்னு கேட்கறான். ஆனா க்ளோத்தோ நான் வெளியே தான் இருப்பேன்னு கார்டன் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இப்ப கெல்வின் பாத்ரூமுக்கு போயிட்டு இங்க நான் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறான். அப்ப யாரோ அந்த வீட்டுக்கு வராங்க. யாருன்னு பார்த்தா வாட்டர் கண்ட்ரியில காப்பாத்தின அந்த அம்மாவும் பொண்ணும் தான். நான் இவங்களை சர்வெண்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்னு கெல்வின் சொல்லவும், எங்களுக்காக நீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ டயர்ட்ல வந்து பெட்ல படுத்து தூங்குறான். அப்பதான் மெல்ஃபினா பத்தி ஞாபகம் வரவும், நான் உன்னை சமன் பண்ணவான்னு கேட்கறான். நீ என்னோட அழகை பார்த்து மெய் மறந்து போயிட போறேன்னு மெல்ஃபினா சொல்றான். இப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு மெல்ஃபினாவை சமன் பண்றான். பார்த்தா அவ ஏஞ்சல் மாதிரி வந்து லேண்ட் ஆகிட்டு என்னை பார்த்து மயங்கிட்டியான்னு கேட்கவும், ஆமா லைட்டான்னு கெல்வின் சொல்றான். எனக்கு தெரியும், நான் தான் சொன்னலன்னு மெல்ஃபினா சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.